வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு கொஞ்சம் உப்பு நிறைய காரம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு சிக்கன் ரெசிபி. சிக்கன் சுக்கா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. நம்ம சிக்கனை ப்ரெஷர் குக் பண்ணி எடுத்துக்கலாம். நான் குக்கரில் சிக்கன் போடுறேன். இப்போ நம்ம அஞ்சரை பெட்டியில் இருக்க எல்லா மசாலாவையும் சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு, மஞ்சத்தூள், தனியாத்தூள் 2 டேபிள் ஸ்பூன், மிளகு 1 டேபிள் ஸ்பூன், மிளகாய்த்தூள் 1 டேபிள் ஸ்பூன், குழம்பு மிளகாய்த்தூள் 1 டேபிள் ஸ்பூன், கரம் மசாலா 1 டேபிள் ஸ்பூன். எல்லாத்தையும் போட்டு நம்ம சிக்கனை வேக வச்சுக்கலாம். நான் இதில் வேறு எதுவுமே சேர்க்கலை. ஜஸ்ட் இந்த மசாலா ஐட்டம்ஸ், நம்ம மஞ்சள் பெட்டியில் இருக்கிற எல்லா மசாலா ஐட்டம்ஸும் வச்சு நம்ம இதை பண்ண போகிறோம். கொஞ்சோண்டு தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கலாம் ஒரு ஃப்ளேவருக்காக. சிக்கனை வந்து நம்ம ப்ரெஷர் குக் பண்ணிக்க போகிறோம். ஒரு 2 விசிலுக்கு நம்ம வேக விட்டு எடுத்துக்கலாம். கடாயில் இப்போ நான் தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கிறேன் தாளிக்கிறதுக்கு. உங்களுக்கு விருப்பமான எண்ணெய் நீங்கள் போட்டுக்கலாம். எண்ணெய் காஞ்ச உடனே நம்ம சீரகம் போட்டு தாளிச்சிடலாம். நான் தாளிக்கிறதுக்கு சீரகம் கொஞ்சம் போட்டுக்கிறேன். சீரகம் பொரியட்டும். சீரகம் பொரிஞ்ச உடனே காஞ்ச மிளகா ஒரு 4-5 எடுத்து வச்சுருக்கேன், அது போட்டுக்கிறேன். கறிவேப்பிலை கொஞ்சம் போட்டுக்கிறேன். இப்போ வந்து வெங்காயம் சேர்த்துக்கிறேன். நீல வாக்கில் ஒரே ஒரு வெங்காயம் தான் நறுக்கி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். வெங்காயம் நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போ நான் வந்து ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு 1 டேபிள் ஸ்பூன் போடுறேன். ஜிஞ்சர் கார்லிக் நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போ எல்லாத்தையும் சேர்ந்து கலந்து வதக்கிக்கிறேன். அடுத்ததாக நம்ம தக்காளி சேர்க்குறோம். தக்காளி போட்டு கொஞ்சம் அது மசிகிற வரைக்கும் வேக விடலாம். சிக்கன் ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். நம்ம தண்ணி எதுவும் போடல, அந்த சிக்கன் தண்ணி விட்டு ரெடி ஆகிடுச்சு. இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணுறதுன்னு பார்க்கலாம். தக்காளி ஓரளவுக்கு குக் ஆகிடுச்சு. ரொம்ப கம்ப்ளீட்டாக மேஷ் ஆகணும்னு அவசியம் இல்லை, ஓரளவுக்கு லைட்டாக குக் ஆனால் போதும். நம்ம இப்போது சிக்கன் இதில் சேர்த்துக்கலாம். ஆல்ரெடி வேக வச்சுருக்கோம் இல்லையா, ப்ரெஷர் குக் பண்ணியிருக்கோம் இல்லையா, அந்த தண்ணியோடையே நம்ம சேர்த்துக்கலாம். இதை ஒரு 10 நிமிஷம் நம்ம மூடி போட்டு மூடி வச்சிடலாம். 10 மினிட்ஸ் ஆயிடுச்சு. இப்போ நம்ம திறந்து பார்க்கலாம். பாருங்கள், இந்த தண்ணியெல்லாம் அப்சர்வ் ஆகிடுச்சு. எக்ஸ்ட்ரா தண்ணியெல்லாம் கரெக்டான தொக்கு பதத்தில் இருக்குது. மசாலா ரொம்ப குழம்பு மாதிரி இல்லாமல் செமி கிரேவி மாடலில் இருக்குது. இப்போ இதை நம்ம சர்வ் பண்ணிடலாம். நம்ம டேஸ்ட் பண்ணிடலாம். பாருங்கள், சிக்கன் எவ்வளோ சாஃப்டாக வந்திருக்குன்னு. நம்ம ப்ரெஷர் குக் பண்ணதுனால சிக்கன் நல்லா வெந்திருக்கு. இதை டேஸ்ட் பண்ணிடலாம். சுக்கா வந்து சூப்பராக இருக்குங்க. ப்ரெஷர் குக் பண்ணிவிட்டு நம்ம ரோஸ்ட் பண்ணதுனால ரொம்ப நல்லா வந்திருக்கு. கண்டிப்பாக உங்கள் வீட்டில் இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.